நம்மை பொறுத்த மட்டும் நம்ம கேட்பதெல்லாம் மரியாதை. நம்ம கேட்பதெல்லாம் வேற இடத்துல சொத்து சுகம்லாம் கேட்கலாம், மரியாதை தான் கேட்கணும். ஒரு அமைச்சர் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு வந்து கூட்டணி வந்தா வரட்டும் வராட்டா போகட்டும் அப்படிங்கிறதோ, அல்லது இன்னொரு அமைச்சர் வந்து நாங்க வந்து உங்களோடு இருந்து உங்களால் நீங்கள் செய்த பல தவறுகளுக்காக பழி சேர்த்த பழியை சுமத்த வைக்கிறாங்க. இந்த தலைவரை பொறுத்த மட்டும் நம்பிக்கையோடு அன்போடு தமிழக முதலமைச்சரின் சகோதரர் அழைக்கிறார். அதேதான் நாங்கள் எதிர்பார்க்கிறது. கீழே இருக்க சகோதரர்களுக்கும் அதே மரியாதை வேண்டும் என்பதுதான் ராகுல் காந்தியுடைய எண்ணம். அதனால ஒரு மாவட்ட செயலாளர் பேச ஆரம்பிச்சாரு, எல்லா அமைச்சர்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப காங்கிரஸ் சாதாரணமா எடுத்துட்டு பேசுறாங்க. இதை கேட்டுட்டு சும்மா இருக்காங்க நான் கிடையாது. நம்மை பொறுத்த மட்டும் நம்ம கேட்பதெல்லாம் மரியாதை. நம்ம கேட்பதெல்லாம் வேற இடத்துல சொத்து சுகம்லாம் கேட்கலாம், மரியாதை தான் கேட்கணும். மரியாதை, அன்பு, நம்ம என்னத்தை கொடுத்துருக்கோமோ அதை எடுத்து அடிப்போம். நம்மை பொறுத்த மட்டும் நம்மளுக்கு வருத்தம்லாம் எப்போ வருதுன்னு கேட்டீங்கன்னா, அன்றைக்குரிய திமுகவுடைய மாவட்ட செயலாளர் ஒருத்தர் வந்து காங்கிரஸ் கட்சி பூத்துல ஆகுதுக்கா, காங்கிரஸ் கட்சி 3000 ஓட்டு வாங்கியிருக்கு அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, காங்கிரஸ் அதுவும் பொது வழியில பொதுக்கூட்டத்தில் பேசும்போது தான், பத்திரிகையாளர்கள் நீங்க உங்க நேரம் வச்சுட்டு பேசும்போது தான் இந்த வருத்தம். அதுக்கப்புறம் அது பத்தாயிரம் சொல்லி ஒரு அமைச்சர் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு வந்து கூட்டணி வந்தா வரட்டும் வராட்டா போகட்டும் அப்படிங்கிறதோ, அல்லது இன்னொரு அமைச்சர் வந்து அதெல்லாம் பார்த்துக்கணும், அதெல்லாம் நாங்கள் பார்த்து தலைவர் பார்த்து தெரிவிக்கலாம் அப்படின்னு அசால்ட்டா பேசுறதோ வலியது. நாங்க வந்து உங்களோடு இருந்து உங்களால் நீங்கள் செய்த பல தவறுகளுக்காக பழி சேர்த்த பழியை சுமந்த வைக்கிறாங்க. நீங்க பண்ண தப்புகளாக நாங்கள் எங்களை சொல்ல மட்டும் உங்களிடம் கேட்பதெல்லாம் மரியாதை. மரியாதையும் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தமிழக முதலமைச்சரை சகோதரன் அப்படின்னு நினைக்கிறார். சகோதரனுங்கிறதுக்கு அர்த்தம் எல்டர் பிரதர் வார்த்தை சொன்னார்னா அந்த அர்த்தம் புரியாம அவர் சொன்னார். அவர் அர்த்தத்தை வந்து ரொம்ப ஆழமான, நாங்க பேசுறது ரொம்ப சாதாரண வார்த்தைகள் தான் பேசுவோம், காங்கிரஸ்காரோட பழக்கமே இருந்தாங்க. ஆனா நாங்க வந்து உயிர் இனியே மணியே எங்காவது பேச ஆரம்பிச்சிருந்தார். எனக்கு ஆச்சரியம் அம்மா பேசாரு, உங்களுக்கு பேச தெரியாது. அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் சாதாரணமா அண்ணனா அண்ணன், தம்பினா தம்பிமா, சகோதரன் சகோதரன். நம்ம தலைவரை பொறுத்த மட்டும் நம்பிக்கையோடு அன்போடு தமிழக முதலமைச்சரின் சகோதரர் அழைக்கிறார். அதேதான் நாங்கள் எதிர்பார்க்கிறது. கீழே இருக்க சகோதரர்களுக்கும் அதே மரியாதை வேண்டும் என்பதுதான் ராகுல் காந்தியுடைய எண்ணம். அவர் கேட்பதெல்லாம் கேட்டுன்னா, திமுகவுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களை இருக்கின்ற அதே உறவு கீழே இருக்கிற கிளை செயலாளருக்கும் கீழே இருக்கிற உங்களுக்கும் அதே மரியாதை கிடைக்கும் என்பதுதான் ராகுல் காந்தியுடைய எண்ணம். அவர் ராகுல் காந்தி அவர்கள் நினைப்பதெல்லாம் உங்களுக்கு இருக்கிற மரியாதையும் உங்களுக்கு அவருக்கு இருக்கிற மரியாதை உங்களுக்கு இருக்குன்னு நினைச்சுக்க. அதுதான் வலிக்குது. நம்மளை பொறுத்த மட்டும் சிலர் தவறு செய்தார். அதாவது என்னன்னா, மாவட்ட செயலாளர் தளபதி அவர்கள் பேசிய பேச்சு என்பது வருத்தத்தை தச்சு. நம்மை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அதற்காக ஒரு ட்விட்டர் போட்டிருந்தார். என்னன்னா 26ஆம் தேதி நினைக்கிறேன், ஜனவரி 26ஆம் தேதி நினைக்கிறேன், அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்டிருந்தார். இன்னைக்கு தேதி என்னாச்சு? இன்னைக்கு 15ஆம் தேதி, 15 பிளஸ் ஒரு 6 நாள், இது 20 நாள் ஆகி போச்சு. நடவடிக்கை எடுக்கல, அவர் வருத்தமும் தெரிவிக்கல. அதனால என்ன, இப்ப எல்லாரும் பேசுறாங்க. அதனால ஒரு மாவட்ட செயலாளர் பேச ஆரம்பிச்சாரு, எல்லா அமைச்சர்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப காங்கிரஸ் சாதாரணமா எடுத்துட்டு பேசுறாங்க. இதை கேட்டுட்டு சும்மா இருக்காங்க நான் கிடையாது. நம்ம வந்து கேட்டுட்டு சும்மா எங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னா திருப்பி அடிப்போம், திருப்பி அதே வார்த்தையை பேசும். அதனால மரியாதை காங்கிரஸ் கொடுத்தீங்கன்னா நாங்க மரியாதை, அவ்வளவுதான். இல்லைன்னா எம்பி சில பேர் போட்டு இருக்கேன், நீங்க வந்து எம்பி எங்களை வச்சு நான் திருப்பி எம்பி நிக்க போறது, நான் விரும்பல எம்பி நிக்க போறது. எதுக்கு? என்னைய பொறுத்தவரை என் கட்சி முக்கியம். என்னைய பொறுத்தவரைக்கும் எம்பி காங்கிரஸ் கட்சி சன்மானம் தான் முக்கியம். நான் விருதுநகர் வர எம்பி ஆப்பறேன் வந்தேன், என் தலைவர் அனுப்பி வச்சார் ராகுல் காந்தி விருதுநகர் எம்பி. என்னை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சி தான் என்னுடைய உயிரை தவிர இந்த எம்பி அது வந்து வார்த்தை நல்லா வேணாம். அதனால
காங்கிரஸ் கட்சி தான் என்னுடைய உயிர் சாகு வரை காங்கிரஸ் நம்முடைய போராட்டம் காங்கிரஸ்காரனுக்கு மரியாதைக்கான போராட்டம். நாங்க வேற எதையும் கேட்கல, கமிஷன் கேட்கல, கவுன்சிலர் சொன்னாங்கல்ல கமிஷன் கேட்கல, நாங்க வந்து ரோடு கான்ட்ராக்ட் கேட்கல, நாங்க வந்து எதுவுமே நான் 8 வருஷம் 12 வருஷம் ஆச்சு. 12 வருஷம் ஆச்சு. ஏதாவது ஒரு ஆட்ட போய் நான் கமிஷன் வாங்கினது யாராவது சொல்லுங்க, யாராவது நான் இந்த ரோடு கான்ட்ராக்ட் வந்து கமிஷன் கேட்டேன், அங்க மந்தன்றது கமிஷன் கேட்டோம், அங்க இது கட்டுறதுக்காக இதெல்லாம் நம்ம பழக்கமே கிடையாது. நாங்களும் காமராஜருடைய வழிவந்தவர்கள், காமராஜருடைய வழிவந்தவர்கள். எங்களை பொறுத்த மட்டும் செல்லப்பாண்டியனுடைய வழிவந்தவர்கள் நாங்க எங்களை பொறுத்த மட்டும் நேர்மையா இருக்க சோறு இருக்கா, சோறு தான் சாப்பிட போறோம், இல்லைன்னா கட்சியை சாப்பிட்டு போயிட்டே இருப்போம். நாங்க வந்து பிரியாணி வேணும், அடுத்த வீட்டு அரிசி படிக்கணும், அடுத்த வீட்டுல ஏதாச்சும் கலகத்தை உருவாக்கி அவங்க வீட்டுக்கு அந்த பழக்கத்துக்கு நாங்க போனதே கிடையாது. காங்கிரஸ்காரன் அடுத்தவன் சொல்றதுக்கு ஆசைப்படாதவன் தான் காங்கிரஸ்காரன். நம்மை பொறுத்த மட்டும் மரியாதைக்காக இருப்போம், நம்ம தன்மானத்துக்காகவும் மரியாதைக்காக இருக்கலாம். காங்கிரஸ்காரர்களுக்கு இப்படி பேசிய தளபதி போன்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத திமுக தலைமை மிக மிக பெரிய வருத்தம். காங்கிரஸ்காரர்கள் மொத்த பூத்துல இந்த வீடியோ இருந்துச்சு, என்னடா மொத்த பூத்துல ஆள் இருக்கா, நல்லா போனா அதை சொன்னா தப்பா போயிடும். 3000 ஓட்டு மட்டும்தான் இருக்கு. பூத்துக்கப்படி போறதுக்கு ஆள் இல்லாத கட்சி அது இன்னைக்கு அந்த அளவுக்கு பேசினா இப்படி பேசினார். அவர் மேல நடவடிக்கை எடுக்காமல் இருக்கும். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வர் அண்ணன் செல்வம் பிறந்தையில் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி இதுவரைக்கும் 20 நாள் ஆயிடுச்சு நடவடிக்கை எடுக்க. சரி பரவாயில்ல, நாங்க பூத் கமிட்டி போடாம இருக்கீங்களா, அதுக்குதான் நான் மாவட்ட தலைவர்கிட்ட கேட்டேன், பூத் கமிட்டி எங்க போட்டிருக்கீங்க? திருப்பரங்குன்றத்துல திருமங்கலத்துல வந்து டோட்டல் பிஎல்ஏ லிஸ்ட் வந்து 342 பேர் பிஎல்ஏ 2 போட்டிருக்காங்க. சப்மிட் பண்ணியாச்சு. திருப்பரங்குன்றத்துல பிஎல்ஏ 2 வந்து 242 போட்டிருக்காங்க. உசிலம்பட்டியில 263 போட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் போட்டு கதை ஓட முடியாது. இதுக்கு என்னைக்கு மீட்டிங் போட்டு கேட்கிற தேதி வேணும். இப்போ வந்து நம்மளுக்கு தேவை ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் நம்மளோட பிஎல்ஏ 2 கூட்டம் போடணும். பிஎல்ஏ 2 தவிர வேற யாரையும் அலோவ் பண்ணக்கூடாது.